சாரி தாண்டி சூப்பரா இருக்கு. அப்படியா? சரி, நைட்லாம் புலம்பிட்டே இருந்தேன்னு காவியா சொன்னா. அதை ஏன் கேட்குற? ஒரே புலம்பல், பயமா இருக்கு பயமா இருக்கு, தூக்கமே வரலன்னு என்னையும் தூங்க உள்ள. என்னடி பயமா இருக்கு? ஒரு மாதிரி அது சொல்லவே தெரியலடி. அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு, ஹாப்பியாகவும் இருக்கு. ஆனால் ஹாப்பியை விட பயம்தான் கூட இருக்கு. அப்படி என்ன தாண்டி பயம்? சொல்லி தொலை. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் இனிமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து இருக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக பண்ணி தப்பாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே மாமனார் மாமியாருக்கு பிடிக்காது, திட்டுவாங்க. அதான் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதான் இவ்வளோ கிளியரா இருக்கே, அப்புறம் என்ன? எங்க பெரியம்மாலாம் ஒன்றும் திட்டவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ரொம்ப வருத்தம். நான் அத்தையை குறை சொல்லலடி, பொதுவாக சொல்கிறேன். சரி தர்ஷினி, ஃப்ரீயாக விடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிட்டுருவாங்க. கல்யாணமே முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஜாலியாக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. கவியா, பொண்ணு ரெடியா? கூப்பிடுறாங்க. அத்தை ரெடி. வாங்கம்மா. வாங்கோ வாங்கோ, மலமலன்னு வாங்கோ. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. போதும் போதும், நமஸ்காரம் பண்ணது போதும். நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லுங்க, ஓகேவா? சரிங்க சாமி. சுக்லாம்பரதம் சசிவர்ணம். சுக்லாம்பரம் சசிவர்ணம். பொண்ணுக்கு மாத்து துணி கொடுங்க, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. தர்ஷினி வாமா. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஆ மாப்பிள்ளைக்கு மாத்து துணி கொடுங்க. மாப்பிள்ளை நீங்க போங்க, பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. பாத பூஜை பண்றதுக்கு எல்லாம் கொண்டுட்டு வாங்கம்மா. பாப்பா, முதல்ல தண்ணி ஊத்தி காலை கழுவிடு. அதுக்கப்புறம் பால் ஊத்தி நல்லா காலை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைக்கணும். முதல்ல சந்தனம், அப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் அவங்க காலில் பூ போட்டுட்டு நீ உளுந்து கும்பிடணும், சரியா? சரிங்க சாமி. அடுத்து மாப்பிள்ளைய ரெடியா இருக்க சொல்லுங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும். பொண்ணுக்கு மாமே வாங்க, மாலையை போடுங்க, பாத பூஜை பண்ணுங்கப்பா. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வர சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் போயிட்டு முறப்பையன் காலில் பால் தூப்பிட்டு வாங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட மாமன் கூட்டிட்டு போங்க ஐயா. மச்சான் மோதிரம் யாரடி போடுறது? என் ஃபியான்சி தாண்டி போடுறாரு. அவளோட தம்பி தான் கல்யாணத்துக்கே வரலையே. நான் எங்க இருக்கானும் தெரியல. டைட்டா இருக்காமா? டைட்டா இருக்கு. என்ன அத்தான், காலை பிடிச்சி அப்படியே நசுக்கி விட்டுருவா? இதான் குழந்தையா குசும்பா? பின்ன இல்லையா? தர்ஷினி எடுத்துடி, நீ எடுத்துரு. அத்தா நீங்க எடுங்க. எதுக்குங்க இப்படி போட்டு தள்ளுறீங்க? என்னன்னா நீங்களே எடுத்துக்கோங்க. சாரிம்மா. எதுக்கடி குடமெல்லாம் தூக்க சொல்றாங்க? எனக்கு குடமே தூக்க தெரியாதே. இன்னும் கல்யாணத்துக்கு டேட்டே வைக்கல, என்னடி அதுக்குள்ள? வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ்டா. தர்ஷினி பயம் பயம் சொல்லி கல்யாணமும் முடிஞ்சிருச்சுடி. இப்பவும் பயமா தாண்டி இருக்கு. இருக்கும்டி இருக்கும். என்னம்மா பயம்?
அவ இன்னொரு வீட்டுக்கு போறாள்ல, அதனால பயப்படுறாளாம். அவங்க வீட்ல இருந்த மாதிரி இருக்க முடியாதாம். பாவம், பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமை தான். என் ஃப்ரெண்டா இருந்து போய் அண்ணி ஆயிட்ட. டேய் அண்ணா, அண்ணி 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. நன்றி உடன் பிறப்பே. அப்புறம் ஆசீர்வாதம்லாம் வாங்கல என்கிட்ட? அடி. சும்மா சொன்னேன். ஹாப்பி மேரிட் லைஃப் தர்ஷினி. ஹாப்பி மேரிட் லைஃப் அத்தா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டி. பொட்டு எங்கடி வைப்ப? எப்பயுமே நெத்தியில பொட்டே இருக்க மாட்டேங்குது. அது ஒட்டவே மாட்டேங்குது தர்ஷினி. வச்சா கீழவே விழுந்துட்டே இருக்கு. வா கஜா. கங்க்ராட்ஸ் மச்சான். தேங்க்ஸ்டா. நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. டேய் கஜா, என்னடா இவ்ளோ பெருசா வளர்ந்துட்ட? எங்க அண்ணனே மிஞ்சிருவ போலயே. உன்னை பார்க்க தான் காவியா வந்தேன். ஓ, அப்போ சும்மா வந்த வாக்கில் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போற. இல்லை மச்சான், அப்படியே காவியாவை பார்த்துட்டு உனக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவள் கீழே வருவான்னு பார்த்தேன். ஸ்டேஜ்லேயே நிற்க வச்சிட்டீங்க. ஆமாண்டா, பாரு பைய கொடுத்து என்கிட்ட நிக்க வச்சிட்டாங்க. என்ன பண்றது, மொய் வாங்கி போறது என் வேலை. என் கல்யாணத்துக்கு அவங்க 2 பேரும் ஜோடியா உட்காந்து மொய் வாங்கி போடுவாங்க. சரி சரி சரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வர முடியுமா? சாரிடா, இப்போ வர முடியாதே. சரி ஓகே, நீ பாரு. எப்படியும் நாங்கள் நாளைக்கு தான் கிளம்புவோம். அதுக்குள்ளே பேச சான்ஸ் கிடைச்சா பேசிடுறேன். யாருடா அவன்? ஏன் மச்சான் இவ்வளோ கோவப்படுற? ஏதோ தனியா பேசணும்லாம் கூப்பிடுறான். டேய், அவன் எனக்கு மாமா பையன்டா. மாமா இல்லை, இறந்துட்டாங்க. அதனால அவங்க இடத்துல இவன் தான் எல்லாம் செய்யணும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் மரியாதை. எனக்கு பிடிக்கல. பொசசிவா மச்சான். சரி, நான் போகவா? ஏய் சாப்பிட்டு போடா. சாப்பிட தான் போகிறேன். நீ வரியா? அதானே பார்த்தேன், இன்னும் அந்த குசும்பெல்லாம் போகவே இல்லை உனக்கு. முறைக்காத மச்சான். அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்தாங்க. அவங்க இங்கே தான் இருந்தாங்க, காவியா வீட்டு பக்கத்தில். அதனால ஸ்கூலிங்லாம் ஒன்றா தான் போனாங்க. அப்புறம் மாமாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவும் வெளியூருக்கு போனாங்க. அங்கே போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க. அவனை போ சொல்லுடா, எனக்கு கடுப்பாகுது. மச்சான் போய் சாப்பிட்டு வாங்க. ஓகே மச்சான், வரேன். காவியா பாய்டி. டியா? பை. ஊருக்கா போற? சாப்பிட தானே போற, எதுக்கு இவ்வளவு சீன்? எப்படா? காவியா, என்ன உன் புருஷனை கொஞ்சம் பாரு. அவருக்கு என்ன, ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காரு உன்னை விட. அவன் முகத்தை பாருமா. ஏங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க? டேய் மச்சான், நான் அப்புறமே வரேன்டா. என்னாச்சு தருணனா? ஏய் காவியா, நீ கஜா கிட்ட பேசினதா உனக்கு பிடிக்கல. அவன் முன்னாடியே வாடி பொடின்னு கூப்பிட்டா கோவம் வராதா? சிந்து, இந்த பேக் ஒரு நிமிஷம் பிடிச்சிடுடி. போயிட்டு வா. ஏங்க அவன் என் மாமா பையங்க. அதுக்கு உன்னை வாடி போடின்னு கூப்பிடுவானா? சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதாங்க கூப்பிட்டு பழகிட்டான். இப்ப வளர்ந்துட்டல. இது ஒரு சாதாரண விஷயங்க, இதுக்கு போய் கோச்சுப்பாங்களா? முறை பையனா அப்படிதான் இருப்பாங்க. ஓஹோ, இதெல்லாம் நான் கண்டுக்க கூடாது. கண்டுக்கலாமா? கண்டுக்கல. இன்னைக்கு வாடி போடியுமா, நாளைக்கு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்து நிப்பான் வீட்டுல. அப்படிலாம் நடக்காதுங்க. நான் வேணா சொல்றேன், எழுதி வச்சுக்க. நாளைக்கே உன் வீட்டுல வந்து நிப்பான், எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, பொண்ணு தாங்கன்னு சொல்லி. என்னம்மா பசிக்குதா? லைட்டா. உங்களுக்கு? எனக்கு பசிக்கல, வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணாமா தாயி, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். என்னவோ நீ பண்ணு, அதை பாக்குறதுக்கு நான் இல்லாம இருந்தா சந்தோஷம் தானே. ஏன் அப்படி பேசுறீங்க? அப்புறம் அழுதுருவேன். சரி, நான் போறேன். ஏங்க என்னடி, என்னாச்சு? நான் அவன்கிட்ட பேசினது இவருக்கு பிடிக்கலையா? பேசினதெல்லாம் பிடிக்காம இருக்காது, பேசின விதம் பிடிக்காம இருக்கும். அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாருடி. நாளைக்கு வந்து பொண்ணு கேட்பான், இன்னைக்கு டீன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் முறை பையன் தானடி, பொண்ணு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தான் சொல்லிட்டு போறாங்க அண்ணா. அதுக்குன்னு இப்படியா ஸ்டேஜ்ல வந்து கத்திட்டு போவாங்க? சரி விடு, உன் மாப்பிள்ள தானே, எங்க போறாங்க? நான் உங்களை அப்படி விட்டு கொடுத்துருவேனாடி? கரெக்டு தான். அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க விட்ரி. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. உனக்கு அவரை பத்தி தெரியாதுடி, கோவமே பட மாட்டாங்க. கோவப்பட்டாங்கன்னா அவ்வளவுதான், போகவே போகாது. எவ்வளோ சாப்பிட்டீங்களா பாட்டி? சாப்பிட்டியா? பட்டுமாப்பா? சரிங்க பாட்டி, பார்த்து கவனமா போங்க. ஐயா வரட்டுமா? புள்ளோ நல்லா பார்த்துக்க மாப்பிளைய. சரிங்க பாட்டி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏய், ட்ரெஸ் மாத்திட்டியாடி? எப்ப வீட்டுக்கு போவோம்? அது சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் ஆகுமா? ஆமா, இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்மளும் போறோமா? எல்லாரும் தாண்டி போவோம். அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். அதுக்குள்ள இருட்டிரும், ஒரு 7 o'clock ஆகிரும். அகைன் அப்புறம் இங்கேயே மண்டபத்துக்கு வந்து பட்டாம்பூச்சி சாப்பாடு சாப்பிட்டுட்டு. பட்டாம்பூச்சி சாப்பாடா?
ஹே, அது பட்டர்ஃப்ளை இல்லடி, பட்டாம்பூச்சி. அதாவது நைட் சாப்பாடு பொண்ணு வீட்ல போடுவாங்க, அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்க பெரியவங்க அந்த காலத்துல. ஓஹோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா நாங்க எங்க வீட்டுக்கு இன்னைக்கு போகலையே, இருந்து தானே போறோம் உங்க வீட்ல. சரி சரி வாயாடி. சரி வா கீழே போவோம். இதோ இங்க இருக்கா மாட்டினா அன்னைக்கு. ஓய் கனி, ஐயோ இவனா? யாருக்கா இவங்க? ஏய் உங்க பெரியப்பா பையன்டி, அது கூட தெரியலையா உனக்கு? அர்ஜுனவா? அவனேதான். என்னன்னா ஏன் கூப்பிட்ட? உன் பேர் கனியா? ஒரு தங்கச்சி கிட்ட இப்படிதான் பேசுறியா? ஏய் சிலுவண்டு போங்கிட்டு இத நான் எங்க அண்ணன்ட்டே போய் சொல்றேன். எவன்கிட்ட வேணாலும் சொல்லு பொடி. ஹாய் கனி. உனக்கு என்ன வேணும் அஜு? எங்கடி அவன்? இதோ அவன்தானா? கனி, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா? வேற யார் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லும் போதே குரல் தடுமாறுது. யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? அப்படிலாம் சொல்ல முடியாது. டேய் என்னடா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? என் ஆளு கூட நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு? வாளா, ஆமா, ஷீ இஸ் மை கேர்ள். அவ உன்கிட்ட சொன்னாளா? என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட வேணாலும் சொல்லுவா. சொல்லுமா கனி. அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு ரிலேஷன் அவ்வளவுதான். அவதான் சொல்றாள்ல கிளம்பு. ஏய் நீ கிளம்பு. தேவையில்லாம அவகிட்ட ஒம்பிட்டு இருக்காதா, அரைஞ்சிருவேன். எங்க அற பாப்போம். இனி அவள்கிட்ட ஏதாவது வம்பிழுத்த அப்புறம் இருக்கு உனக்கு. ஹே கனி, உன்னை ஒருத்தன் வம்பிழுக்கிறானா உனக்கு சொல்ல தெரியாதா? முறை பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. யார் வந்து உன்னை கிண்டல் பண்ணாலும் பேசாம நிப்பியா? யார் வந்து சொன்னாலும் அது மாதிரி பண்ண மாட்டேன், முறை பசங்க தானே. இனி யார் வந்து சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லணும். ஏன் உன்கிட்ட வந்து சொல்லணும்? அதெல்லாம் அப்படிதான். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நானே மேனேஜ் பண்ணிப்பேன். நீ தேவையில்லாம இங்க வந்து இப்ப அவனை அடிச்சிருக்க, வீட்டுல பிரச்சனையா போகுது பாத்துக்கோ. உனக்கெல்லாம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன அடிக்கணும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தோம் பாரு. உன்னை யாரு வர சொன்னா? நீயாவே வந்துட்டு நீயாவே புலம்பிட்டு இருக்க. ஹே எல்லாம் ஒன்னாலதான்டி. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. வந்தா பாத்துக்கோ. அவன் போய் அவங்க அண்ணன்ட்ட சொல்ல போறான். சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. முளைப்பாரி நல்லா வளர்ந்துருக்கடி தர்ஷினி, உன் வாழ்க்கை சும்மா சூப்பரா இருக்கும் பாரு. தேங்க்ஸ் அத்தை. பரவாயில்ல, நல்லா போகுது. யாருக்கு இப்படி சமமா முளைச்சு நான் பார்த்ததே இல்லடி. ஏத்தியும் சாத்தியமா தான் இருக்கும். 1-2 முளைச்சிருக்கும், 1-2 முளைக்காம கூட இருக்கும். அப்படியா அத்தை? ஆமா ஆமா. நீ மேல வா, கோயிலுக்கு தானே போறோம் அடுத்து. ஆமாமா. பொண்ணு மாப்பிள்ளையை நல்லா கும்பிட்டுக்கோங்க. தர்ஷினி, இனிமே இதான் உன் குலதெய்வம். மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இங்க விளக்கு போட்டு போ, சரியா? சரிங்க அத்தை. அவகிட்ட கொடுங்க பாலை. எனக்கு பாலே பிடிக்காது அத்தை. குடிமா தர்ஷினி, குடிக்கணும், வேணான்னு சொல்லக்கூடாது. வீட்டுல மாடு வச்சிருக்கீங்க, உனக்கு பால் பிடிக்காதான்? இல்ல தம்பி, அவ பாலே குடிக்க மாட்டா. ரொம்ப மிச்சம் பண்றியாடி. குடி தர்ஷினி, ஒரு முடக்கு மட்டும் குடிச்சிட்டு கொடுத்துரு. சரிம்மா. இந்த பழத்தை வாங்கி நீங்க ஒரு கடி கடிச்சிட்டு அவளுக்கு கொடுங்க. சீ, ஒருத்தர் சிப் பண்ணதை எப்படி இன்னொருத்தர் சாப்பிட முடியும்? இதெல்லாம் சாஸ்திரமா? நான் அப்படி சிப் பண்ணிலாம் சாப்பிட மாட்டேம்மா, நான் புட்டு சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொடுப்பேன். சூப்பரேடா. சரி, 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. நல்ல நேரம் வந்தோன்னே மாப்பிள்ளை வீட்ல இருந்து அழைக்க வருவாங்க. எத்தனை மணிக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து? வந்துருவாங்கம்மா, நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. கிளம்பிட்டேன்னு தான் சொன்னாங்க. உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா. வரோம். வாங்க தம்பிங்களா, வரோங்க. வரோம். என்னம்மா தர்ஷினி, போலாமா? போலாம் சித்தி. முக்காலி எடுத்து வந்தீங்கன்னா பணம் பார்க்க வச்சிருவோம். இந்த கொண்டாரேம்மா. டேய், முக்காலி வச்சோன்னே அதில் 500 ரூபா பணம் வச்சிரு. சரிங்க அத்தை. எடுத்துக்க கங்கா. ஆட்டுங்க. அண்ணா அண்ணி போலாம் வாங்க. அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பொம்மி போயிட்டு வரேம்மா. டேக் கேர்க்கா. போயிட்டு வாடி தங்கம். தர்ஷினி, என் தங்கம் அவளே, போற இடத்துல சூதானமா இருக்கணும், சரியா? உன் மாமனார் மாமியார் சொல்றதை கேட்டு நடக்கணும். உன் புருஷனுக்கு தெரியாம எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நல்லதோ கெட்டதோ அவர்கிட்ட சொல்லிடணும், சரிம்மா? உன் துணிமணியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, இப்ப எடுத்துட்டு போயிடுறீங்களா? ஆமாம்மா, அதையும் கொடுங்க, எல்லாமே நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். இப்ப இல்லைதான் அமிச்சாங்க, நான் மறந்துட்டேன். தர்ஷினி, போற இடத்துல பொறுப்பா இருக்கணும், சரியா? கண்டிப்பா அத்தை. உன் அப்பா அம்மாவுக்கு நீ நல்ல பேர் வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடாம இருக்கணும், சரியா? நான் சொன்னதையும் மனசுல வச்சுக்க.
பத்திரமா இரு, சந்தோஷமா இரு. சரியா தர்ஷினி? சரிங்க மாமா. எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. அவளை நல்லபடியா பாத்துக்கங்க தம்பி. மாப்பிள்ள அவன் எதுவும் தப்பு தண்டா பண்ணானா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. இல்லையா பெத்தவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். அவள் எதுவும் பண்ணாலும் சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாகிரும். என்னை விட அவள் பொறுப்பாக இருப்பா எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அழைச்சிட்டு போட்டுமா? போயிட்டு வாங்க. காவியாக்கா எப்ப வருவாங்களா? லேட் ஆகுமோ? டேய் நான் உனக்கு அக்கா இல்லடா அத்தாச்சி. எத்தனை டைம்டா உன்கிட்ட சொல்றது? அது அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அத்தாச்சின்னு கூப்பிட ஒழுங்கா. கல்யாணமா? ஆமா, ஏன் உங்க அம்மா சொல்லையா? அன்னைக்கு உங்க 2 பேத்தையும் எக்ஸாமுக்கு பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்தாங்களே, வேற எதுக்கு? என் நிச்சயத்துக்கு தான். என்னக்கா சொல்ற? அம்மா வந்தது தெரியும், ஆனா நிச்சயத்துக்கு வந்துச்சுன்னு தெரியாது. வேற ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்கன்னு நினைச்சேன். இன்னும் டேட்லாம் வைக்கலடா, ஆனா கல்யாணம் எப்படியும் சீக்கிரம் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்கிற லீவ் நாளா பார்த்து வைப்பா. கண்டிப்பா. அக்கா நம்ம ஏதாவது விளையாடலாமா? வெள்ளாணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க மண்டபத்துக்கு போகணும். அக்கா போர் அடிக்குதுக்கு, அப்படியே சுத்திட்டே இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு. என்ன நேஹா இந்த மேரேஜுக்கு எப்படி சொல்லிட்டு அடுத்து காவியாக்காக்கு கல்யாணம் வருமே. நம்ம காவியாக்காக்கு மேரேஜா? எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஆனா டேட்லாம் வைக்கல. ஏங்க போனை போடுங்க. ஆளையும் காணா ஒன்னையும் காணா, எவ்வளவு நேரம் நிக்கிறது? வெளியே வேற ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்குங்க ஆலாத்தி எடுக்க அந்த பிள்ளைங்க. வந்துருவாங்கம்மா, பறக்காதீங்க. சுபா ஆலாத்தி எடுத்தீங்களாமா? எடுத்தோம் நீ. சரி பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பால் பழம் சாப்பிட வச்சு அந்த பிள்ளைக்கு துணியை மாத்த சொல்லுங்க முதல்ல. ஆமா, காலையில இருந்து இந்த உடுப்பை கட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நான் நீயும் தான் மாத்தணும். உனக்கு என்ன மாத்திடுறதுக்கு ஆளா வேணும்? சேலை கட்டுறதுக்கு தான் ஆள் வேணும். சுபா அவ துணியெல்லாம் எங்கம்மா? அண்ணி நான் அவங்க ரூம்ல வச்சுட்டேன். சரிம்மா. மாலை எங்க 2 பேரோடதும்? வண்டியில தான் மாமா இருக்கு. கார்த்தி ஓடு, அதை போய் எடுத்துட்டு வந்துடு. சரி மாமா. டேய் தருண், மாலைய ஒரு ஆணில மாட்டி வைவோம் ரூம்லயே. ஆடி பதினெட்டுக்கு போவேல தான் கொண்டு போய் ஆத்தல விடணும். ஓகே மாமா. சரி, நம்மளாம் பத்தாமூச்சு கிளம்புவோமா? அவங்க வரட்டும் பின்னாடி. சுபா கூட்டிட்டு வந்துருவா. அண்ணி சொல்லுங்க நாத்தனாரே. பயம் போயிடுச்சா இல்லையா? இப்போதான் அதிகமா இருக்கு. அப்படி போடு. தருண நான் செத்தா அன்னைக்கு ஏன்? அவ புலம்பி தள்ளிடுவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. சின்னதா ஒரு விஷயம்னா கூட அதை நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ ஆல்ரெடி செம்ம பயத்துல இருக்கா. இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்ககிட்ட சொல்ற மாதிரி இவர்கிட்ட புலம்ப முடியுமா? எங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுற மாட்டாரு. காவியா வரியா என்ன? நீங்க போங்க மாமா, நான் இவங்க கூட வரேன். சரிம்மா. காவியா அத்தாச்சி அவங்க கூட தானே வரா? அப்ப அதனால தான் நானும் வரேன். சரி சரி, வா வா.